இன்புற்று வாழ்க. துரிய மலைமேல் உளதோர் ஜோதி வளநாடு தோன்றும் அதில் ஐயர் நடம் செய்யும் மணிவீடு தெரியும் அது கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தவர் எழுவார் என்று கைத்தாளம் போடு என்று திருவருட்பாவிலும் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று வள்ளுவர் பெருந்தகை கூறுகிறார். தென்புலம் என்பது என்ன? தென்புலம் என்றால் காந்தத்தின் முனையை எந்த பக்கம் இழுக்கிறதோ அதை வடதுருவம் என்று சொல்வார்கள். உடலில் காந்த ஆற்றல் இருக்கிறது. பூமியினுடைய நடுமையத்திலே உள்ள ஈர்ப்பு சக்தி எப்பொழுதும் நம்மை கீழ்நோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறது. அதாவது கால்புறமாக இழுக்கிறது. அப்போது கால்புறம் மனிதனுக்கு வடக்கு, அதற்கு எதிர்புறமாக உள்ள தலைப்பக்கம்தான் தெற்கு. தலைமீது மனம் வைத்து தவம் செய்பவர்கள் தென்னவர், கீழேயே மனம் வைத்திருப்பவர்கள் வடவர். தென்னவர் என்ற சொல் யோகிகளை குறிக்கும். துரியதவம் செய்து வினையை தீர்த்து கொண்டவர்கள் தென்னவர்கள். மேலே இருக்கக்கூடிய திரையை எடுத்துவிட்டால் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் தெரிகிறது. அதுபோல வினைப்பயனை தீர்த்த உடனே இறைநிலை தானாக விளங்கிவிடும். அதனால் துரியத்திற்கு பிரம்மரந்திரம் என்றும் ஹரிதுவார் என்றும் பெயர் வைத்தார்கள். இறைநிலையை நோக்கி போகும்போது வாசல்படி, அதாவது இறைநிலையின் நுழைவாயில் என்று சொல்வார்கள். மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பது என்று சொல்வார்கள். அது உண்மையிலேயே பிரம்மரந்திரத்தை திறப்பதற்கு உரிய காலமாக, பயிற்சிக்குரிய காலமாக வைத்தார்கள். மனதை துரியத்திலேயே நினைவு வைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக வைணவ கோயிலில் ஒரு கும்பம், அதாவது சடாரி போன்ற ஒன்றை தலையில் வைப்பார்கள். நீண்ட காலமாக வந்த பல கோடி பிறவிகளாக கரு அமைப்பின் மூலமாக வந்த வினைப்பதிவுகளை போக்க வேண்டுமானால் உச்சியில் மனம் வைத்து துரியநிலை தவம் செய்தால் போகும். இந்த பயிற்சியின் மூலம் பல பிறவி தொடராக வந்த வினைகளை தூய்மை செய்து கொள்ள முடியும். திருச்சிற்றம்பலம்.